பார்க்கும்போது சில சமயம் ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல நியூஸ் வரும் ஆனா மார்க்கெட் டக்குன்னு கீழே போகும், இல்லனா ஒரு பேட் நியூஸ் வரும் ஆனா மார்க்கெட் மேலே ஏறும். இதெல்லாம் ஏன் நடக்குது? உண்மையில இந்த மார்க்கெட்டோட அசைவுகளுக்கு பின்னாடி சில மறைக்கப்பட்ட சிக்னல்ஸ் இருக்கு. வாங்க அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கெட்டை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான சாவியே இந்த கேள்வியில தான் இருக்கு. மார்க்கெட்டுங்கிறது செய்திகளை பார்த்து ரியாக்ட் பண்ற ஒரு கண்ணாடி மட்டும் இல்ல. அது ஒரு டைம் மிஷின் மாதிரி. எதிர்காலத்துல என்ன நடக்கலான்னு கணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறத விட இன்னொரு 6 மாசத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி தான் எக்கமும் யோசிக்கும். இது நிகழ்காலத்தை பத்தினது இல்ல, எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய பெட் மாதிரி. சரி, மார்க்கெட் எதிர்காலத்தை கணிக்குதுன்னா அது எந்த சிக்னல்ஸை வச்சு கணிக்குது? நாம தினம் கேட்கிற செய்திகளுக்கு பின்னாடி பொருளாதாரத்தையே இயக்குற சில பெரிய மேக்ரோ சக்திகள் இருக்கு. முதல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த பெரிய சக்திகளை எல்லாம் ஆராயறதுக்கு பேரு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது அடிப்படை பகுப்பாய்வு. இது சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு பெரிய காட்டை நினைச்சுக்கோங்க. நாம ஒரு மரத்தை மட்டும் பார்க்க மாட்டோம் இல்லையா? முதல்ல அந்த காடு மொத்தமா எப்படி இருக்கு, அங்க மழை பெய்யுதா, மண் வளம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரிதான் கம்பெனிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி பொருளாதாரம் மொத்தமா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு டாக்டர் எப்படி நம்மளோட நாடித்துடிப்பு, டெம்பரேச்சர், பிளட் பிரஷர் எல்லாம் பார்த்து நம்ம உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்றாரோ, அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பொருளாதாரத்தோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்க சில முக்கியமான அறிகுறிகளை கவனிப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஜிடிபி. இதை நம்ம பொருளாதாரத்தோட ஸ்பீடோமீட்டர்னு சொல்லலாம். நம்ம எக்கானமி வேகமா வளருதா, மெதுவா போகுதா, இல்ல ரிவர்ஸ்ல போகுதான்னு காட்டுற ஒரு முக்கியமான நம்பர் இது. அடுத்து பணவீக்கம். நம்ம பொருளாதாரங்கிற வண்டியோட இன்ஜின் ரொம்ப சூடாகுதான்னு காட்டுற ஒரு அறிகுறி தான் இது. ஜேபி மார்கன் இத ஸ்டிக்கி இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. அதாவது இந்த சூடு குறையாம அப்படியே இருந்தா அது மொத்த சிஸ்டத்துக்கும் ஒரு பெரிய பிரஷரை கொடுக்கும். மூணாவதா வேலையின்மை. இது ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு வேலை இருந்தா தானே அவங்க கையில செலவு செய்ய பணம் இருக்கும். ஜேபி மார்கன் சொல்ற மாதிரி ஒரு வலுவான வேலைவாய்ப்பு சந்தைங்கிறது பொருளாதாரம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்கிறதுக்கான ஒரு நேரடியான ஆதாரம். சரி, இந்த அறிகுறிகளை எல்லாம் யாரு கண்காணிப்பா? இந்த பொருளாதாரங்கிற பெரிய வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது மத்திய வங்கிகள். அவங்க இந்த சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்து வண்டியை ஸ்டெடியா ஓட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஜேபி மார்கனோட இந்த வாக்கியத்தை பாருங்க. நீடித்த பணவீக்கம் வட்டி விகிதங்களை குறைக்கும் மத்திய வங்கிகளின் திறனை கட்டுப்படுத்துகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்றதுக்காக மத்திய வங்கியால வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது. அவங்க கையில இருக்கிற முக்கியமான கருவியே இந்த வட்டி விகிதங்கள் தான். அதுதான் பணத்தோட விலை. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ பாருங்க. இதுதான் முழு கதையும். முதல்ல பொருளாதாரம் சிக்னல் அனுப்புது. அதுக்கேத்த மாதிரி மத்திய வங்கி வட்டி விகிதத்தை மாத்துது. இது மக்களோட வாங்குற திறனையும் கம்பெனிகளோட செலவு பண்ற திறனையும் பாதிக்குது. அதனால கம்பெனிகளோட லாபம் மாறுது. கடைசியா அதனால பங்குச்சந்தை மதிப்பீடுகள் மாறுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன முடிவு எப்படி ஒரு பெரிய சங்கிலி தொடர் விளைவை உருவாக்குதுன்னு. இதுவரைக்கும் நம்ம நம்பர்ஸ், டேட்டா, ப்ராசஸ் இதையெல்லாம் பத்தி பார்த்தோம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறது யாரு? மனுஷங்க. அதனால இந்த டேட்டாவை மனுஷங்களோட மனசு எப்படி பாக்குதுங்கிறது தான் கதையோட அடுத்த ரொம்ப முக்கியமான பாகம். பொதுவா 2 விதமான சிந்தனைகள் இருக்கு. ஒன்னு, மார்க்கெட் ஒரு பர்ஃபெக்டான ரோபோ மாதிரி எல்லா தகவலையும் சரியா கணக்கு போட்டு செயல்படும்னு சொல்லுது. ஆனா இன்னொரு சிந்தனை, அதாவது பிஹேவியரல் ஃபினான்ஸ், மார்க்கெட்ல இருக்கிறது மனுஷங்கன்னு ஒத்துக்கொள்ளுது. நமக்கு பயம், பேராசை, உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் மார்க்கெட்டை இயக்குது. குறிப்பா நெருக்கடியான நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? பகுத்தறிவு பின்னுக்கு போயிடும். மக்கள் யோசிச்சு முடிவெடுக்கிறத விட்டுட்டு எல்லாரும் என்ன செய்றாங்களோ அதையே செய்ய ஆரம்பிப்பாங்க. இதத்தான் நாம மந்தை மனப்பான்மைன்னு சொல்றோம். இதுதான் பயத்தை இன்னும் அதிகமாக்கி மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கங்களை உருவாக்குது. ஆக இந்த பொருளாதார சிக்னல்களும் மனித உணர்வுகளும் ஒன்னு சேரும்போது தான் மார்க்கெட்டோட பெரிய ஏற்ற இறக்கங்கள், அதாவது அந்த புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட் எல்லாம் உருவாகுது. இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. மார்க்கெட் நியூஸ்க்கு ரியாக்ட் பண்றதில்ல. அது என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கும் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வித்தியாசத்துக்கு, அந்த சர்ப்ரைஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ணும். இந்த டேபிள பாருங்க. பணவீக்கம் 3% தான் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தது 3.5%. இந்த எதிர்பாராத அதிகரிப்பு தான் மார்க்கெட்டை நெகட்டிவா பாதிக்குது. அதனால மார்க்கெட் மேல நாம பார்க்குற அலைகள் எல்லாம் ஏதோ ஒரு குழப்பம் இல்ல. அது கடலுக்கு அடியில ஓடுற சக்தி வாய்ந்த, கண்ணுக்கு தெரியாத பொருளாதார நீரோட்டங்களோட ஒரு பிரதிபலிப்பு தான். கடைசியா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். மார்க்கெட்டை உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னா நாம தினம் பார்க்குற செய்திகளுக்கு அந்த பக்கம் பார்க்கணும். ஆழத்துல இருக்கிற அந்த உண்மையான சிக்னல்களை கேட்ட கத்துக்கணும். இப்போ இந்த புது பார்வையோட நீங்க மார்க்கெட்டை பார்க்கும்போது
எந்த மறைக்கப்பட்ட வடிவங்களை தேட முயற்சி பண்ணுவீங்க? மேல தெரியிற அலைகளுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்களா?